உடனே என்ன பண்ணுறாரு, அபிக்கு வந்து கடையை பார்க்குறாரு. கடையை பார்த்துட்டு இந்த கடை சூப்பராக இருக்குது, எப்படியும் இந்த கடையை பார்க்க வச்சு அபியை வந்து அட்வான்ஸ் கொடுக்க வச்சு இந்த கடையை தங்க வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம். அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கும் வந்து தெரியாது, இவன் நம்ம கூடவே இருந்துருவா, எந்த பிரச்சனையும் கிடையாது. அபி அடையிறதுக்கு ஒரே வழி இதுதான், எப்படியாவது இந்த விஷயத்தை அபிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. பாட்டி வந்து ராகவ் கிட்ட கேட்டுக்கிறதால யோசிக்கிறாங்க. ராகவ் எப்படியாவது வந்து அபியை வர வைக்கணும், என்ன பண்ணுறது, பாட்டிக்காக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்க்க போகிறாரு. இங்கே பாரு அபி, நான் சொல்கிறது கேளு, பாட்டி பாவம், அவங்க வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த கடையில். உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ எப்படியும் புட்டிக்கு வைக்க போகிறதானே, அது இங்கே வச்சா என்ன பிரச்சனை, பாட்டிக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் ஒத்துக்கவே முடியாது, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள எப்படி பேசுகிறாங்க நீங்களே பார்க்குறீங்கல்ல, தினம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாரு அனு வந்து ஆகாஷை பற்றி நினச்சே பார்க்க மாட்டியா, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்கிறதுக்கு வேறு படியே கிடையாது, நீ வந்து அதான் அங்கே முடியும், அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அபி வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து வந்து அபியும் அவங்க அப்பாவும் வந்து வெளியே போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துடுறாரு. அப்பா உங்களுக்கு என்னாச்சு சொல்லிட்டு அபி பதறி போகிறாங்க. உடனே வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே வந்து என்னாச்சு சொல்லிட்டு அப்படியே பதறி போய் அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து எமர்ஜென்சி, உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஹார்ட்டில் போகிற வந்து ஃபங்க்ஷனில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி வந்து பதறி போகிறாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இப்போ மருந்து மாத்திரை கொடுத்துருக்கோம், உங்கள் அப்பா இப்போ காப்பாற்றிட்டோம், ஆனால் இதே மாதிரி எப்போவுமே இருக்க முடியாது, அவருக்கு அந்த அடைப்பை எடுத்தால் தான் சரியாகும், அதுக்கு வந்து நிறைய பணம் செலவாகும், சீக்கிரமாக ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்சமயத்துக்கு நான் மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புகிறேன், ஆனால் சீக்கிரமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க, எப்போ நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அந்தளவு உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அபிக்கு ஒன்றுமே புரியாமல் வந்து ரொம்ப பதறி போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைப்பா உங்களுக்கு அப்படின்னு, என்னடா எனக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லைப்பா, திடீர்னு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு, சரியாயிடும் சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து காசுக்கெல்லாம் என்னம்மா பண்ணேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போவோம், எப்படி அப்பாவை காப்பாற்றுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அபி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நேராக வந்து ராகவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வரேன், பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிஜமாவா, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ளவங்க வீட்டில் இது மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ஷ்டம், ஏன்டி இப்படி பண்ணுறேன்னாங்க, வேறு வழியே கிடையாது, நான் போய் தான் தீரணும், இப்போ இருக்கிற நிலைமையில நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உள்ளவங்க எல்லாருமே வந்து இதுக்கு சம்மதிக்காமல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அபி வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி, இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க, என்னோட ஆசை பாட்டிக்கு வந்து நான் நல்லது தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை முரளி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வந்து கடையை பார்த்துருக்கேன், சூப்பர் கடை, அபி வந்து பார்த்துட்டா உடனே அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கு அவசியமே இல்லைப்பா, அபி வந்து இந்த மாதிரி தனியாக புட்டிக்கு வைக்க போகிறா, அதுவும் வந்து பாட்டி கூட சேர்ந்து தான் வைக்க போகிறா, அந்த முடிவு எடுத்துட்டா, அவளும் கிளம்பிட்டா, வாக்கும் கொடுத்துட்டா, அதனால ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு முரளி செம டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அபி எப்படியா தடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே அபியை பார்த்துட்டோம் பாட்டி ரொம்ப அப்படி வந்து உச்சி முகர்றாங்க. அபி நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அபி நீ எப்போவுமே என்னை விட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, புட்டிக்கு வந்து வேலை எல்லாமே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அது விஷயமா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இதை பார்க்குற வந்து ராகவோட சித்திக்கு செம கடுப்பாக இருக்குது. ராகவ் வந்து பாட்டி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, அபி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்றாங்க. அபி வந்து கையை பிடிக்கிறாங்க பாட்டி கையை. சந்தோஷமாக இதோட முடியுது.